அண்மை செய்தி. மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் விஜயகாந்த் என தவேக தலைவர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் விஜயகாந்த் எனவும், இந்த நினைவு நாளில் அவரை வணங்குகிறேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். புரட்சி கலைஞருக்கு என் புகழஞ்சலி எனவும் அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் அவரை வணங்குகிறேன், புரட்சி கலைஞருக்கு என் புகழஞ்சலி என தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷத். விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பதிவு விட்டிருக்கிறார் எக்ஸ் தளபக்கத்தில். மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் அவரை வணங்குகிறேன், புரட்சி கலைஞருக்கு என் புகழஞ்சலி என தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விஜயுடைய திரைப்பயணத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பவர் விஜயகாந்த் இருக்கிறார். அவர் நடித்த படத்தில் அண்ணனாக தோன்றி செந்தூர பண்ணி படத்தில் அண்ணனாக தோன்றி அந்த படம் மிகப்பெரிய விஷயங்களுக்கு காரணமாக இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள். எப்போதுமே விஜயகாந்த் அவர்கள் விஜய் தன் அன்பு தம்பி என பிரயோகிப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். அதே போலதான் தேமுதிக பொதுச் செயலாளர் குறிப்பாக பிரேமலதா அவர்களும் அன்பு தம்பி என தெரிவிப்பார். அந்த நேரத்தில் விஜயுடைய தகப்பனார் முதல் முறையாக விஜயகாந்த் வைத்த படமும் இயக்கியது வரலாறு உண்டு. அந்த அடிப்படையில் விஜயகாந்த் மறைந்த போது கூட நேரடியாக வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி சென்றார். இந்த நிலையில்தான் இந்த 2ஆம் ஆண்டு நினைவை பதிவு செய்யும் வகையில் தான் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் அவரை வணங்குகிறேன், புரட்சி கலைஞருக்கு என் புகழஞ்சலி என தெரிவித்திருப்பது அவருடைய மிக முக்கிய பதிவாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.